வெசாக் பூரணையை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகளை முன்னெடுக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. களனி, களுத்துறை ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி விசேட ரயில் சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் விஜய அமரதுங்க தெரிவித்தார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் சாம்பவி. நாட்டின் பல இடங்களில் இன்று பிற்பகலில் மற்றும் இரவு வேளைகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். இது தவிர புத்தளம் தொடக்கம் காரி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளும் பொருட்டு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது இலங்கை தீவை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை மாலை அல்லது இரவு வேளைகளில் பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கடற்பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக இருக்காது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி.